Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பொருளியல் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய பாடம் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பாருங்களேன், பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். 8ஆம் வகுப்பு பையனுக்கு பணம்னா என்ன, சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்னன்ற சொல்லித்தரக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் தான் இங்கே ஜஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நீங்கள் மெனக்கெட்டு படிக்கிற அளவுக்கு இங்கே எதுவும் இருக்காது. ஓகேங்களா? சரி, இப்போது பணத்தின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்மக்கிட்ட எப்படி இருக்குது, காகித முறையில் இருந்து இப்போ எல்லாமே மின்னணு முறைக்கு மாறிட்டுருக்கு. எல்லாமே எடு, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அவ்வளோதான், எடு, ட்ரான்ஸ்ஃபர் தான், கையிலலாம் காசெல்லாம் கிடையாதுன்ற அளவுக்கு இப்போ வந்து நமக்கு நின்றுட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து மாற்றம் அடைஞ்சு இப்போ என்ன வந்திருக்கு, ஒரு செல்ஃபோனில் தட்டினோன்னா பணம் இங்கேருந்து எங்கே வேணாலும் போகும் இல்லைங்களா. அந்தளவுக்கு என்ன இருந்திருக்கு, பணத்தோட பரிணாம வளர்ச்சிகள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருந்திருக்கு. சரிங்களா. சரி, இப்போ இந்த பணம் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டதுன்னா, ரோமில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா மொனேட்டா ஜீனோ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது தான் இந்த பணம் அப்படிங்கிற சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா, ரோம் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய பெண் கடவுள் அப்படின்னு வந்து பொருள்படுமா. ரோம் பேரரசின் குடியரசு பணமாகவும் வந்து இது கருதப்படுது. சரிங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூபாய் அப்படிங்கிற சொல் வந்து சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து நமக்கு பெறப்பட்டது. சரிங்களா. இப்போ இந்த ரூபியா அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெள்ளி நாணயம். சரிங்களா. ஸோ ரூபியா ஒரு வெள்ளி நாணயத்தோட பேர் தான் வந்து ரூபியான்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கு. சரியா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து எப்படி வந்து நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பண்டமாற்று முறை தான். பணம் கொடுத்து பொருள் வாங்குறதுலாம் கிடையாது. இந்த பொருளுக்கு எனக்கு அந்த பொருள் கூட. இப்போ வந்து எனக்கு வந்து சக்கரை தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்டில் நான் சக்கரை வாங்க போகிறேன். அப்போ என்கிட்ட இருக்க உப்பை கொடுத்துட்டு நான் அவங்கள்ட்ட இருந்து சக்கரை வாங்கிட்டு வருவேன். ஸோ இதுதான் என்னது, பண்டமாற்று முறை. ஆனால் அதில் வந்து நிறைய ஃப்ளாஸ் வந்து இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ நிறைய குறைபாடுகள் வந்து இருந்திருக்கு. இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக சுகர் தேவை, சக்கரை தேவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய சால்ட்டை வந்து பக்கத்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு நான் அந்த சுகரை வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. சரிங்களா. ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சால்ட் வந்து தேவைப்படாமல் கூட இருக்கலாம். அதை தான் என்ன சொல்கிறாங்க, இருமுக தேவை பொருத்தமின்மை. இப்போ எனக்கு வந்து சுகர் தேவைங்கிறனால என்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய சால்ட்டை வந்து கொடுத்துட்டு நான் சுகர் வாங்கிட்டு வரேன். ஆனால் அவங்களுக்கு உப்பு தேவையாக வந்து இருந்திருக்காது. ஆனாலும் பண்டமாற்று முறைக்காக வந்துட்டாங்களே, நாளை பின்ன நம்ம கிட்ட அவங்க கொடுக்கணுமேங்கிறதுக்காக அவங்க மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இது என்னது, இருமுக தேவை பொருத்தமின்மை. ஒரு ஆளுக்கு தேவை, இன்னொரு ஆளுக்கு அது தேவையில்லை இல்லைங்களா. அடுத்து பொதுவான மதிப்பின் அளவுகோல். அடுத்து பொருட்களின் பகுபடாமை, செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள். ஸோ இந்த மாதிரி பண்டமாற்று முறை வந்துட்டு இருக்கும்போது செல்வங்கிறது அங்கே எங்கே சேமிக்க முடியாது இல்லைங்களா. அதே போல் பொருட்கள் இப்போ இதுக்கு இதுதான் கொடுக்கணும், அதுக்கு அதுதான் கொடுக்கணுங்கிற ஒரு வரையறை வந்து இல்லாமல், என்கிட்ட இப்போ இது அதிகமாக இருக்குது அதனால் நீ வச்சுக்கோ, அதனால் நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ எதுக்கு என்ன விலைங்கிறது நமக்கு தெரியாமல் போயிட்டுருக்கோம். ரொம்ப விலை மதிப்பு உள்ளதுமே கூட கம்மியான ரேஞ்சுக்கு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள்லாம் வந்து பண்டமாற்று முறையில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். உலோக பணத்தின் வரலாறு அப்படின்னு இருக்கும். நமக்கு வந்து இந்த கீழே இருக்க பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ ஆங்கிலேயர்கள் ஆட்சி வரதுக்கு முன்னாடி எந்த பணம் கடைசியாக வந்து புழக்கத்தில் இருந்துச்சுன்னா, முகலாயர்களோடது நமக்கு புழக்கத்தில் இருந்திருக்கு. அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முகலாய சாம்ராஜ்யம் முழுவதுமே வந்து ஒருங்கிணைச்சு ஒரே மாதிரியான பணங்களை வந்து வெளியிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போது 1600ஆம் ஆண்டு வந்து யார் வந்திருக்கா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து வந்துச்சு இல்லைங்களா. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முகலாயர்களோட நாணயத்தை ரொம்ப பிரபலமடைய செய்கிறாங்க. அடுத்து 1717 இந்த பம்பாயில் இருக்கக்கூடிய அச்சகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. யார், முகலாயர்கள். என்ன பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எங்களோட பணத்தை நீங்கள் அச்சிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. அது எப்படிங்க பெர்மிஷன் லிஸ்ட்டில் வரும், எனக்கு வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுன்ற மாதிரி கேட்குற மாதிரி தானே வரும்னா, அப்போ இருந்த ராஜாக்கள் வந்து ஒரு வேலையை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னா ஓகே நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு அனுமதி வந்து வழங்குறது தான் வந்து ராஜாக்கள். ஓகேங்களா. அப்போ என்னது, ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெர்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர்கள் வந்து தங்க நாணயங்களை வந்து கரோலினா அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க, வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினா அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க, செம்பு நாணயங்களை கஃப்ரூன் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வெண்கல நாணயத்தை டின்னி அப்படின்னு வந்து அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா. சரி, இதெல்லாம் சரிங்க. அந்த உலோக நாணயம் அப்படிங்கிறது எதுலங்க செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கமில் செய்வாங்க, வெள்ளியில் செய்வாங்க,
தாமிரமில் செய்வாங்க. இந்த மாதிரி உலோகங்களில் செய்கிறனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க, உலோக பணம், உலோக நாணயங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்து காகித பணம்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தாலே தெரியுது, காகித பணம்னா நம்ம நாட்டில் இப்போ நம்ம கையில், உங்கள் கையில், இந்த வீடியோ பார்க்குறவங்க கையில் கூட இருக்கும் காசு, அதுதான் என்னது, காகித பணம். இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதான். இப்போது RBI அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க தான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நமக்கு தேவையான பணங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறையோட அச்சிட்டு வெளியிட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த RBI எந்த வருடம் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1935 இந்தியாவில் இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. இவங்க தான் நிறைய கட்டுப்பாடுகளோட, இப்போது நிறைய பணம் அச்சிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து பணத்துக்கான பஞ்சம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. எல்லார் கையிலும் எக்கச்சக்கமாக பணம் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கணும், அதாவது ஒரு லிமிட் இருக்கணும், ஒரு என்ன இருக்கணும், ரூல்ஸ் இருக்கணும். எல்லாமே இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக வந்து பொருளாதாரங்கிற விஷயம் வந்து செயல்பட்டுருக்கும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறது யார்? RBI. அவங்க தான் நமக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் அச்சிட்டு வெளியிட்டுருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது கடன் பணம் அல்லது வங்கி பணம். இந்த டிமாண்ட் டிராஃப்ட், DD செக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பணம் அக்கௌண்ட்டில் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு செக் எழுதி கொடுத்து அதை வித்ட்ரா பண்ணிக்குவோம் இல்லைங்களா, அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எது மூலமாக நம்ம எடுக்கிறோம்? அந்த டிமாண்ட் டிராஃப்ட், DD, அந்த செக்குங்கிறது எழுதுகிறோம் இல்லைங்களா, அந்த காசோலை, அது தமிழில் என்னது, செக்குக்கு தமிழில் காசோலை, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், கடன் பணம், அப்படி இல்லாட்டி வங்கி பணம் அப்படின்னு சொல்கிறோம். செக் எழுதி தரோம் இல்லைங்களா, அந்த செக்கு தான் தமிழில் காசோலை, அதை தான் வந்து கடன் பணம் அல்லது வங்கி பணம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா பணத்தின் சமீபத்திய வடிவங்கள். இப்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே ஃபோன் தான், இல்லை கார்டு தான். ஓகேங்களா? அப்போ நெகிழி பணம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டு, ஒன்று டெபிட் கார்டு, இன்னொன்று கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டுனா என்னதுங்க, ATM கார்டு. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ இதான் வந்து என்னது, நெகிழி பணம் அப்படிங்கிறது. மின்னணு பணம்னா என்னதுங்க, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் தான் எல்லாமே. ஓகேங்களா? அதுதான் என்னது, மின்னணு பணம். அடுத்து நிகழ்நிலை வங்கி, இணைய வங்கினா என்னது, எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் பேங்கிங். இப்போது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு 2 பேங்க்கு போகிறேன், அந்த 2 பேங்க்கையுமே என்னோட ஆன்லைன் பேங்கிங்கில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன், போஸ்ட் ஆஃபீஸுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேங்கிங்கிறது இருக்குது, நெட் பேங்கிங்கிறது. இதெல்லாம் தான் என்னது, இணைய வங்கி. அவ்வளோதான். அடுத்தது மின் வங்கி அப்படின்னா நெஃப்ட், ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறது நம்ம. ஓகேங்களா? ஸோ ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிறத இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறது என்னது, நெஃப்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பணத்தின் மதிப்பு. இது வந்து 2 வகைகளாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஒன்று வந்து பணத்தின் அகமதிப்பு, இன்னொன்று பணத்தின் புறமதிப்பு. பணத்துக்கு என்னங்க மதிப்பு, 10 ரூபானா அதை 10 ரூபான்னு சொல்ல போகிறோம், 50 ரூபானா 50 ரூபான்னு சொல்ல போகிறோம், 1 லட்ச ரூபானா 1 லட்சம்னு சொல்ல போகிறோம். அது என்ன பணத்தின் மதிப்பு அப்படின்னா 2 விதமாக சொல்கிறோம். ஒன்று அகமதிப்பு, இன்னொன்று புறமதிப்பு. அகமதிப்பு அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளே நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அதை எப்படி செலவு பண்ணுறோங்கிறது வந்து அகமதிப்பு. புறமதிப்பு அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குறது, அங்கே போய் வந்து செலவு செய்கிறதுங்கிறது வெளிநாட்டு அந்த புறமதிப்பு அப்படிங்கிறது. அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். என்ன ஒன்று, அது தூய தமிழில் பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, மற்றபடி நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரி, இப்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த சிம்பிள், பணத்துக்கான சிம்பிள். ருப்பீஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம், இப்படி போட்டு ருப்பீஸ் 120னா நம்ம அது இந்த சிம்பிள் போட்டு நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா, நம்ம ரூபாய் சிம்பிள். இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவரால் வடிவமைக்கப்பட்டதான் இந்த சிம்பிள். இது எப்போ வந்து இந்திய அரசு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஜூலை 15, 2010 இதை வந்து இந்திய அரசு அக்செப்ட் பண்ணிக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பணத்தின் பணிகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா. சரிங்க, வந்து பாருங்களேன், முதன்மை அல்லது முக்கிய பணிகளில் என்ன வருது அப்படின்னா, ஸோ ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை. ஸோ இது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, ஒரு 50,000 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு. அது என்ன பண்ண போகிறோம், அப்படியே சேமித்து வைக்க போகிறோமா? கிடையாது. நம்மளோட ப்ரையாரிட்டி என்ன இருக்கும், சரி வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், இன்றைக்கி வந்து மளிகை ஜாமான் வந்து இந்த மாதத்துக்கு தேவையானதை வாங்கணும். ஸோ இதெல்லாமே என்னது, முதன்மையான விஷயங்கள். இப்போது அது என்னதுங்க, உணவு, உடை, இருப்பிடம். இதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா. மனிதனோட முக்கிய தேவையே இந்த 3 விஷயங்கள் தான், உணவு, உறைவிடம், ஆடை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரி விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம செலவு பண்ணக்கூடியதான் வந்து முதன்மை அல்லது முக்கிய பணிகள் அப்படிங்கிற விஷயத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மதிப்பின் அளவுகோல். பண்டங்கள் மற்றும் பணிகள் மதிப்பையும் பணத்தால் அளவிடலாம். இப்போ ஒரு கடைக்கு வந்து போகிறோம், இப்போது கருவேப்பிலை வாங்க போகிறோம், ஒரு மளிகை கடைக்கு போய் கருவேப்பிலை வந்து வாங்க போகிறீங்க. அங்கே போயிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்றீங்க, ஏன்னா அதோட மதிப்பு அவ்வளோதான் அப்படிங்கிறத நமக்கே வந்து ஓரளவுக்கு வந்து தெரியுது இல்லைங்களா. இதே ஒரு கடைக்கு போயிட்டு லேப்டாப் வந்து வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு லேப்டாப் கொடுங்கன்னு கேட்போமா? கிடையாது. அப்போது பொருட்களோட மதிப்பையும் நம்மளால் வந்து பணத்தால் நிர்ணயிக்க முடியும்.
ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கிட்டு அதோட தரம் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சுன்னா இதுக்கு இந்த ரேட்லாம் வராது, இவ்வளோ தான் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. பணத்தின் மூலமாகவும் நம்ம மதிப்பை வந்து குறிப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை பணிகள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. ஸோ இப்போ வந்து ஒரு கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு அதை வந்து குறிப்பிட்ட இப்போ வந்து இஎம்ஐலாம் போடுறாங்க அப்படின்னா பொருளை நான் வாங்கிட்டேன், கடனுக்கு தான் வாங்கியிருப்பேன், மாதம் மாதம் நான் இதை வந்து கட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவேன் இல்லைங்களா. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. அப்போ சேவிங்ஸ் வராதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த பாயிண்ட் வந்து அதான் சொல்ல வராங்க, மதிப்பின் நிலை எதிர்காலத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரைமரியில் வரல, ஏன்னா நம்ம செலவுகள் போக தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சேவிங்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறாங்க, ப்ரைமரியில் வந்து செலவு பண்ணுற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அந்த செலவு பண்ணுற விஷயத்துக்கு கீழே தான் வந்து அந்த பொருளோட மதிப்பை பற்றி எப்படி வந்து கண்டுபிடிப்போங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ செகண்டரியில் என்ன சொல்லியிருக்காங்க, முதன்மையான வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எதிர்கால தேவைக்காக நம்ம மிச்சத்தை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சரியா. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பண வீக்கம் மற்றும் பண வாட்டம். ஸோ பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்னங்கிறதே நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். பண வீக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி எல்லாம் உயர்ந்து பணத்தோட மதிப்பும் வந்து கீழே போயிருந்துருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு கிலோ தக்காளி 200ரூவான்னு வச்சுக்கோங்களேன், விலைவாசி எல்லாம் ரொம்ப வந்து ஹையில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ பணத்தின் மதிப்பு எப்படிங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிறது போக இங்கே ஏறிக்கிட்டே போகும்போது பணத்தோட மதிப்பு வேல்யூ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இறங்கிட்டு போகுது. இப்போ நான் வந்து 10,000 சம்பளம் வாங்கிட்டுருக்கேன், அந்த டைமில் போய் 200 தக்காளினா அதோட மதிப்பு என்ன இருக்காங்க, ஒன்றுமே கிடையாது, எனக்கு 2 நாளில் காசு வந்து காலியாயிருமே. ஸோ இப்போ வந்து விலைவாசி ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக பணத்தோட மதிப்பு என்ன ஆகுதுன்னு அர்த்தம், குறையுதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பண வீக்கம் அப்படின்னா விலைவாசி ஏறுது, விலைவாசி ஏறும்போது அப்படியே பணத்தோட மதிப்பு இறங்குது, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பாருங்கள் பண வாட்டம் அப்படின்னா விலைகள் எல்லாமே இறங்கிருச்சு அப்படின்னாலும் பணத்தோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகுது. விலைகள் எல்லாம் கம்மியாக இருக்குது, ஆனால் இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான், முடிஞ்சு. பண வீக்கம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, விலைவாசி உயருது, பணத்தோட மதிப்பு இறங்குது. பண வாட்டம்னா பணத்தோட மதிப்பு ஏறுது, ஆனால் விலைவாசி எல்லாமே குறைஞ்சி போய் தான் இருக்குது. ரெண்டுமே வந்து இப்போது என்னோட பணம் இது, என்னோட விலைவாசி இது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டான விகிதமாக வந்து இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு ஒன்று மேலே ஒன்று ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா ஒன்று அது பண வீக்கமாக இருக்கும், இல்லை பண வாட்டமாக இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். ஸோ இதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், எதிர்கால தேவைக்காக நம்ம சேமிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மாணவர் சேமிப்பு கணக்கு. இப்போலாம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதே அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே ஸ்கூல்லே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தராங்க. ஸோ ஸ்கூலுக்கு வெளியே சின்ன பேங்கிங் மாதிரி குட்டியாக இருக்கும், அங்கே போய் மாதம் வந்து பணம் வந்து அவங்களோட பாக்கெட் மணி மாதிரி சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரிலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்து சேமிப்பு வைப்புனா அந்த வைப்பு தொகை, நடப்பு கணக்கு வைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சேமிப்பு வைப்புனா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, நமக்கு தேவையான பணத்தை போட்டு வச்சுருப்போம், அதுக்கு வந்து ஒரு பெயர் அளவில் கொஞ்சமாக வந்து பேங்க்குக்காரங்க வட்டி வந்து தருவாங்க, அது நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து நடப்பு கணக்கு வைப்பு அப்படிங்கிறப்ப இது வந்து கம்பெனிஸ், கடைக்காரவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்காக வந்து ஆரம்பிக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் தான் இந்த இது எல்லாமே. ஸோ அவங்களோட பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து இது என்ன பண்ணிக்குவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. நிரந்தர வைப்புனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து சேமிப்பு திட்டங்கள் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி முறையில் வந்து வங்கியில் சேமிக்கலாம், முதலீடு செய்யலாங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துரைக்கிறாங்க. சேவிங்ஸோட பெனிஃபிட்ஸ், நன்மைகள் என்ன அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து வாழ்க்கையில் புரட்டி போட்டு அடித்தாலும் நம்மளோட சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது நமக்கு கை கொடுக்கும். நான் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நமக்கு அந்த சேவிங்ஸ் வந்து கொடுக்கும். அந்த விஷயத்தை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் அடுத்தடுத்து போகிறோன்னா, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரே பாயிண்ட்டை தான் 4 டைப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த 4-5 பாக்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் ஆக்சுவலாக நமக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த பேஜ்லாம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கிடையே சேமிப்பை வந்து எப்படி ஊக்குவிக்கணுங்கிறதா இந்த பேஜ். ஸோ இதெல்லாம் நமக்கு ஆக்சுவலாக தேவையே கிடையாது. கருப்பு பணம். ஸோ கருப்பு பணம்ங்கிறது என்னதுங்க, டேக்ஸ் கட்டணும். அப்போ அந்த டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நான் ஒரு பகுதியை வந்து நான் மறைச்சிட்றேன் கவர்மெண்ட்டுக்கிட்ட, எனக்கு வரக்கூடிய வருவாயிலேருந்து சில பகுதிகளை நான் மறைச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு நான் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நான் தான் மறைச்சி வச்சுட்டேனே, அப்புறம் எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அப்போ நான் கொஞ்சமாக மட்டும் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு நான் அந்த பணத்தை வந்து வெளியே காட்டுறேன். அப்போ மிச்சத்தை நான் பதுக்கிறேன் அப்படின்னா அதுதான் என்னது, கருப்பு பணம். டேக்ஸ் கட்டாமல் எந்த ஒரு பணம் இருக்கோ அது என்னது, கருப்பு பணம். ரொம்பவே சிம்பிளான லாஜிக் இதுதான். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண மதிப்பிழப்பு.
ஸோ இது என்னன்னா 2016 நவம்பர் 8ஆம் தேதியிலேருந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க, 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதுதான் பணம் மதிப்பிழப்பு. நம்மக்கிட்ட எவ்வளோ 500 ரூபா தாள் 1000 ரூபா தாள் இருந்தாலும் அந்த நைட்டுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த 500 ரூபா தாளும் 1000 ரூபா தாளும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் என்னது, பணம் மதிப்பிழப்பு. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சு தான் இதை செஞ்சாங்க இல்லைங்களா. ஓகேங்க. இப்போ அடுத்து இங்கே கருப்பு பணத்திற்கு எதிரான சில சட்ட ரீதியான கூட்டமைப்புன்னு இருக்கு இல்லைங்களா. இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் எப்போ வந்துச்சு, 2002. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். ஊழல் தடுப்பு சட்டம் 1988 வந்துச்சு. வருமானம் மற்றும் சொத்து மசோதா, இங்கே வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா 2015. அடுத்தது வந்து பாருங்கள், பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988 எப்போ திருத்துறாங்க அப்படின்னா, அதாவது இந்த வருஷம் வந்ததை 2016 வந்து திருத்திருக்காங்க. அடுத்தது ரியல் எஸ்டேட் சட்டம் வந்து 2016ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. இருக்கிறதுல இந்த 6 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா. ஸோ ரொம்பவே ஜென்ரலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பார்த்தோமோ அது எல்லாம் இந்த பாடங்களில் வந்து வந்திருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் உள்ளே என்ன இருக்குன்றதை வாசிச்சு பாருங்கள். நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னோன்னா அது எல்லாமே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். Thank you.